ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இந்த சேனல் பொறுத்தவரை நான் வந்து ஃபஸ்ட்டில் ஹிந்தியில் போட்டுட்ருந்தேன். கண்டிப்பாக இனிமேல் வந்து ஹிந்தி ப்ளஸ் தமிழ், அதாவது தமிழ் ப்ளஸ் ஹிந்தி இது ரெண்டுமே, அதாவது தமிழ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து 2 லாங்குவேஜுமே பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்க நான் ஆக்சுவலாக வந்து பேசுகிறான்னு வந்துட்டு தமிழ்நாடு, ஆனால் வந்து லாங்குவேஜ் தெரியும் எனக்கு. ஹிந்தி லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன். ஒர்க்கு விஷயமாக வெளியே போய் நான் வந்து நல்லாவே வந்துட்டு ஹிந்தி பேச கற்றுருக்கேன். அதாவது நல்லாவேன்னு நான் சொல்ல முடியாது, என்னால் முடிஞ்சு மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து ஹிந்தியை வந்துட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியும். என்ன சொல்கிறது, மற்றவங்களாம் ஈஸியாக நான் புரிஞ்சிக்க முடியும். அவங்க பேசுகிறத ஹிந்தியில் பேசுகிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நிறைய வீடியோக்கு போயிடலாம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சிம்பிளான விஷயம். நிறைய பேர் வந்துட்டு டாட்டா ட்ரைவ் பண்ணி நிறைய வண்டி, இப்போ டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் ட்ரைவ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ நீங்கள் சில சமயங்களில் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு வந்து நீங்கள் டாட்டாவில் போகலாம், ட்ரைவ் பண்ணலாம். ஒரு ட்ரிப்பில் வந்து எய்ச்சர் ட்ரைவ் பண்ணலாம், ஒரு ட்ரிப்பில் வந்துட்டு பாரத் பென்ஸ் ட்ரைவ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு வண்டிக்கும் டீசல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படா வந்துட்டு நீங்கள் வண்டியை விட்டு கீழேயே இறங்காமல் எப்படி நீங்கள் வந்து மேலே மீட்டருக்கு, அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வச்சே வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி அப்படின்னாக்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிலோமீட்டர், அதாவது ஸ்பீடோமீட்டர், கிலோமீட்டர் பர் ஹவர், டீசல் நம்ம அந்த ஃபியூலோட கேஜு, அப்புறம் இன் டிஸ்பிளே, அதாவது கிலோமீட்டர்ஸு, ஆப்ளூ லெவலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஏர் ப்ரெஷரு, அப்புறம் பார்க்கிங் லைட் எரியுது, டைமு, டேட்டு, அப்புறம் இது வந்து என்ஜின் ஆர்பிஎம் இருக்கும். அப்புறம் முக்கியமாக இது வந்து டெம்பரேச்சருங்க. சரிங்களா, ஒரே நிமிஷம் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது டெம்பரேச்சரு, இப்போ பளிச்சுன்னு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இது டெம்பரேச்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா எய்ச்சர் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபியூல் கேஜ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னாக்க, இதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க. கன்ஃபியூஸே வேண்டாம், எல்லா டிரைவர்ஸும் நல்லா பார்த்துக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக வண்டியிலையுமே ஃபிசிக்கலாக டேங்க் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்கும், அதாவது இடது பக்கம் தாங்க இருக்கும். மீட்டரில் பார்த்துக்குங்க. இது நான் எய்ச்சர் வெஹிக்கிள், நான் டாட்டா வண்டியிலையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எய்ச்சர். மோஸ்ட்லி எய்ச்சரில் வர வண்டி எல்லாமே, மோஸ்ட்லி இப்போ வர வண்டி நான் பார்க்குற அட்வான்ஸ் வெஹிக்கிள் எய்ச்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடில் கொடுக்குறாங்க. மேபி பழைய வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இப்போ வர வண்டியில் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மீட்டர் கேஜ், அதாவது டீசல் ஃபியூவல் கேஜ், ரைட்டுங்களா, டீசல் மீட்டர் ஃபியூவல் கேஜ் வந்து எந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். அந்த பக்கம் தான் கண்டிப்பாக டேங்க் அமைஞ்சிருக்கும். டெஃபோ இது அந்த பக்கம் தான் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ அதை பார்த்துக்குங்க. எவ்வளோதாங்க, வெயிட் பண்ணுங்கள், அப்படியே இருங்க, டாட்டாவில் காமிச்சிட்றேன்.